தமிழ் புத்தாண்டு முன்னாள் ராத்திரி வீட்டில் இருக்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. ஏய், இன்னைக்கு ஸ்கூல் போனல, உனக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? இன்னைக்கு எனக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்கம்மா. அப்படியா? அதுக்குள்ள அவனுக்கு ஏபிசி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சரி, ஏபிசிடி சொல்லு பார்க்கலாம். ஏ பி சி டி அப்புறம் ஈடி சொல்லும். ஆமாப்பா ஆமாப்பா ஈப்பா. பாத்தியா ஸ்ரீதேவி, என் பொண்ணு போன அன்னைக்கே எவ்வளவு அழகா ஏபிசிடி கத்துக்கிட்டா பாரு. அதுதான் என் பொண்ணு. ஐயா, இதுல கூட ஒரு பெருமையா? அவ என்ன ஃபுல்லாவ சொல்லிட்டா ஏபிசிடின்னா? அது என் வசுக்குட்டி கூட அழகா சொல்லுவா. என்னமோ உங்க பொண்ணு தான் பெருமையா ஃபுல்லா சொல்லிட்டா மாதிரி ஒரே பீத்திக்கிறீங்க. என் பொண்ணு அப்படி புகழ்ந்துடக்கூடாதே, உனக்கு உடனே கோவம் வந்துருமே. இரு இரு, ஒரு வாரத்துல என் பொண்ணு ஏபிசிடி ஃபுல்லா ஜட் வரைக்கும் சொல்ற மாதிரி சொல்லுவா பாரு. அப்போ வாய் அடிச்சு நிப்ப. பாப்போம் பாப்போம். சரி சரி, உங்ககிட்ட நானு கொஞ்சம் சாமான்லாம் வாங்கிட்டு சொன்னேன், அதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆ, நீ சொல்லி நான் வாங்காம இருப்பேனா? நீ சொன்ன எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி சரி, சீக்கிரமா போய் படுங்க. நாளைக்கு தமிழ் வருஷ பருப்பு. காலையில சீக்கிரம் எல்லாரும் ஏஞ்சிக்கணும். என்னப்பா தமிழ் பருப்பா? அப்படின்னா என்னப்பா? அது தமிழ் பருப்பு இல்லம்மா, தமிழ் வருட பிறப்பு. அப்படின்னா இப்ப தமிழ் மாசத்துல முதல் மாசம் ஸ்டார்ட் ஆகுது, சித்திரை மாசம். அதுக்கு தான் தமிழ் வருட பிறப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஜனவரி 1 கொண்டாடணும்ல, அந்த மாதிரி ஜனவரி 1ங்கிறது ஆங்கிலன்ஸ் கொண்டாடுறது. இந்த தமிழ் வருட பிறப்பு தான் நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் கொண்டாடணும். இதுக்கு முன்னாடி நம்ம கொண்டாடினது இங்கிலீஷ் நியூ இயர். இப்ப நாளைக்கு நம்ம கொண்டாட போறது தமிழ் நியூ இயர். இன்னைக்கு ராத்திரி ஒரு தட்டுல சில பொருட்கள் எல்லாம் அம்மா ஒரு இடத்துல ரெடி பண்ணி வைப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்? தூங்கி எழுந்த உடனே யார் முகத்தையும் பார்க்காம கண்ணு மூடிக்கிட்டே போய் அந்த முகத்துல தான் முழிக்கணும். அதுல என்னென்னலாம் இருக்குன்னு அந்த கண்ணாடியில தெரியும். அங்க ஒரு கண்ணாடி வைப்பாங்க அம்மா. அந்த கண்ணாடி வழியா அம்மா வச்சதை எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த மாதிரி பண்றது தான் நம்ம தமிழ் வருஷ படுப்போட ஸ்பெஷல். ஆமா நிலக்குட்டி, நாளைக்கு வசுக்குட்டி நீ கூட தான் கண்ணு திறந்துக்காம கண்ணு மூடிக்கிட்டே போய் நாங்க எந்த இடத்துல சொல்றோமோ அங்க பார்க்கணும். சரியா? சரி சரி, நான் இந்த டேபிள் மேல தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க போறேன். தூங்கி எழுந்த உடனே கண்ணை மூடிக்கிட்டே வந்து அது முகத்துல தான் முழிக்கணும். சரியா? அம்மா, நீங்க என்னென்னலாம் வைக்க போறீங்கன்னு அதை நானும் பாக்குறேம்மா. எனக்கு தூக்கம் வரலம்மா. இப்பெல்லாம் நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம், காலையில எழுந்துதான் பார்க்கணும். இப்ப போய் கம்மனு படு. என்ன ஸ்ரீதேவி, எப்ப பார்த்தாலும் குழந்தைய கத்திக்கிட்டே இருக்க? குழந்தை அதுதான் ஆசையா கேக்குறல. இப்ப பண்றது அவ பார்த்தா என்ன ஆகிட போகுது? ஒன்னும் தப்பில்ல, அவளும் நம்ம கூடவே இருக்கட்டும். நான் சொல்லி நீங்க எப்ப கேட்டீங்க? நீங்க சொல்றதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். சரி சரி இருங்க, நான் போய் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன், அடிக்கலாம். முதல்ல ஒரு கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு, அதுக்கப்புறம் அந்த கண்ணாடிக்கு கொஞ்சம் பூவையும் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தாம்பாளம் தட்டில் மா பல்லா வாழை அப்படின்னு முக்கணியையும் அதில் வைக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு கிண்ணத்தில் அரிசி, பருப்பு, நவதானியம், வெல்லம், கல்லுப்பு இது எல்லாத்தையும் வைக்கணும். அதுக்கப்புறம் வெத்தலை, பாக்கு, பணம் இருந்தால் பணம், வெள்ளி, நகை இது எல்லாத்தையும் வைக்கணும். இதை எல்லாத்தையும் நம்ம ராத்திரி ரெடி பண்ணி வைக்கணும். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அது முகத்தில் முழிச்சோன்னாக்கா இந்த வருடம் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமத்தோடையும் பணம், நகை, காசோடையும் நம்ம சந்தோஷமாக இருப்புன்றது தான் ஐதீகம். சரி சரி, இது எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி காலையில் எழுந்த உடனே இந்த கண்ணாடி முன்னாடி தான் கண்ணு விழிக்கணும். சரியா? போய் படுங்க போய் எல்லாரும். தமிழ் வருஷ பருப்பு காலையில எழுந்து ஸ்ரீதேவியும் அவங்க அப்பாவும் குளிச்சுட்டு ரெடியாகி வந்தாங்க. என்னங்க நிலா
என்னடி தமிழ் வருஷ பார்ப்பது உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? அதோ வசுக்குட்டி படுத்துட்டு இருக்காள் என்ன பெட்ஷீட்டை வலிச்சு மூடிக்கிட்டு. அட ஆமா, பெட்ஷீட் போய்கிட்டு இருக்கா, அதனாலதான் தெரியல எனக்கு. சரி சரி வா, பிள்ளைங்களை எழுப்பி கண்ணாடியை பார்க்க சொல்லுவோம். வசுக்குட்டி, வசுக்குட்டி, எழுந்துக்கம்மா. நிலா, நிலா குட்டிமா எழுந்திருச்செல்லும். ரெண்டு பேருமே கண்ணை மூடிக்கிட்டே எழுந்து உட்காருங்க பாப்போம். அதுக்கப்புறம் வசுக்குட்டியும் நிலா குட்டியும் எழுந்து உட்காந்து கண்ணாடியை பார்த்தாங்க. வசுக்குட்டி, சாமி கும்பிடு. நம்ம வருஷம் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும்னு கும்பிட்டுக்கங்க. ஸ்ரீதேவி சொன்ன உடனே வசுக்குட்டி சாமி கும்பிட ஆரம்பிச்சா. ஏங்க, வசுக்குட்டியை பாருங்களேன், சாமி கும்பிடுன்னு சொன்ன உடனே எவ்வளவு அழகா கையெடுத்து கும்பிடுறா பாருங்க. பின்ன அவ ஏன் பொண்ணாச்சே, எனக்கு இருக்க அறிவு என் பிள்ளைக்கும் இருக்கும்ல. சரி சரி, ரெண்டு பேரும் சாமி கும்பிடுங்க. நிலா குட்டி சொல்லு. ஜெஜி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நோய் நொடி இல்லாம, எல்லாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம ஜனம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு கும்பிட்டு பார்ப்போம். ஜிஜி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது, எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்க. அப்படியே நீ ஸ்கூல்ல நல்லா படிச்சு பெரிய ஆளாகி ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்க. ஜெஜி, நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி எங்க டாடிக்கு நிறைய காசு சம்பாதிச்சு கொடுக்கணும். ஏண்டி, உங்க டாடிக்கு மட்டும் தான் கொடுப்பியா காசு சம்பாதிச்சு? எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா? எங்க மம்மிக்கு கூட கொடுக்கணும். சரி சரி வசுக்குட்டி, நீ கூட உங்க அக்கால மாதிரியே நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நிறைய காசு சம்பாதிக்கணும்னு வேண்டிக்கோ. ஜெஜி, எனக்கு நிறைய டாக்டர் ஐடிமே எல்லாம் வேணும். எனக்கு தொப்பு தம்மனு காரு ஃப்ளைட்டு எல்லா பொம்மை ஆகணும். பெரிய ஆளாகி படிச்சு நல்லா வேலைக்கு போகணும்னு வேண்டிட்டீங்கன்னா ஐஸ்கிரீமு சாக்லேட்டு காரு சொப்பு சாமான் வேணுமா? புத்தி எப்படி போகுது பார். என்ன ஸ்ரீதேவி பேசுற? அவ ஒரு வயசு குழந்தை, அவளுக்கு என்ன வேணுமோ அதுதானே கேட்பா. கொஞ்ச நேரம் குழந்தைங்கள பண்டிகை அன்னைக்கு கூட திட்டாம அமைதியா இரு. நிலா குட்டி பெரிய ஆளாகி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா, அதனால அவளுக்கு என்ன வேணும்னு தெரியும். இவ குழந்தை, அவ கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அப்ப அவ ஒழுங்கா வேண்டிப்பா. இப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இரு. குழந்தைங்கள அவங்க போக்குள்ளேயே விடணும். நம்மளுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் குழந்தைங்க மேல திணிக்க கூடாது. நாங்க ரெண்டு பேரும் குளிச்சு ரெடி ஆயிட்டோம். சீக்கிரமா நீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்கன்னாக்கா குளிச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போவோம். ஓகே டாடி. மக்களே, எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிலா, வசுக்குட்டி ரெண்டு பேருமே நம்ம மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய தா பூ வா. என்னடி சொல்ற தா பூவானு? குழந்தைக்கு என்ன வருமோ அதுதானே சொல்லுவா. சரி சரி, நம்ம பாப்பா என்ன சொன்னான்னு நம்ம மக்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிடும். புரிஞ்சவங்க எல்லாரும் வசுக்குட்டி என்ன சொன்னான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம பொம்மலாட்டு சேனல்ல இருக்க நம்ம மக்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். யாரெல்லாம் எங்களை மாதிரியே சந்தோஷமா தமிழ் புத்தாண்டு கொண்டாடிங்களோ அவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை மக்களே.